இந்த நாளுக்குரிய வசனம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். நமக்கு தெரியும், ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்து மரித்து நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டு கிட்டத்தட்ட 40 நாட்கள் சீஷர்களுக்கு தரிசனமாகி அவர்களை திடப்படுத்தி பலப்படுத்திட்டு அவர் சொன்னார், எருசலேமில் போய் காத்திருங்க, அப்பொழுது பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் நிரப்பப்படுவீங்கன்னு. காத்திருக்கிறாங்க. அந்த மேல் வீட்டறையில் ஒருமனப்பட்டு அந்த பெந்தைகோஸ்தே நாள் வந்தபோது அவங்க 10 நாள் காத்திருக்கிறாங்க. பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவங்க உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பினது மாத்திரமல்ல, எல்லார் மேலும் அக்னிமயமான நாவுகள், பிரிந்திருக்கும் நாவுகள் போல காணப்படுகிற அளவுக்கு வந்து அமர்ந்த நேரத்தில் அவங்க பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படுறாங்க. ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினாங்க. அங்க வானத்தின் கீழே இருக்கிற சகல தேசத்தாரும் வந்த தெய்வ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமில் வாசம் பண்ணாங்க. அவங்க பார்த்து பிரமித்து ஆச்சரியப்படுகிற காரியத்தை இந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம். ஸோ கர்த்தர் நமக்கு இந்த நாளை கற்றுக் கொடுக்குற பாடம் என்னன்னா, நம்ம எப்பொழுது தாகத்தோடு பாரத்தோடு ஆண்டவரே நீங்க மேலே இறங்குங்க, உங்களுடைய அபிஷேகத்தினால் நிரப்புங்க, வல்லமையை தருப்பீங்க என்று சொல்லி காத்திருக்கிறோமோ, காத்திருக்கிற நேரத்தில் கர்த்தர் நம்மை நிரப்பி, நம்மை அபிஷேகித்து, நம்மை அதிகாரப்படுத்தி, நம்மை சுத்திகரித்து அவர் நம்மை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். நமக்கு தெரியும், ஆண்டவர் இந்த உலகத்தில் ஞானஸ்நானம் எடுக்க போகும்போது சொல்லப்பட்ட காரியம், அவர் தண்ணீர்னால மாத்திரம் இல்லை, அக்கினினால பரிசுத்த ஆவியினால் அவர் நம்மை அபிஷேகிக்கிற தேவன் என்று சொல்லி பார்க்குறோம். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது தான் நாம் ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்பட்ட பிள்ளைகளாக அதிகாரத்தை நம்ம ஆண்டவருக்காக தைரியமாக பயன்படுத்துகிறவர்களாக இருப்போம். ஏன்னா இந்த பேதுருவை பற்றி நமக்கு தெரியும். பேதுரு அவர் ஒரு கோழையராக காணப்படுறாரு. ஆண்டவர் மரித்த பிறகு அவங்க எல்லாரும் இணைந்து மறுபடியும் அவங்க அதே பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஃபிஷராக போகிறாங்க. அங்கே சோர்ந்து போயிருந்த நேரத்தில் ஆண்டவர் தரிசனமாகி அவர்களை திடப்படுத்தி மறுபடியும் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லுகிற அந்த மிகப்பெரிய பொறுப்பை கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். அவங்க காத்திருந்தாங்க. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்ற பிற்பாடு அவர் தைரியமாக போதிக்கிறாரு. 3000 பேர் ஒரே நாளில் ரட்சிக்கப்பட்டதை நம்ம பார்க்குறோம். அதுபோல் கடைசி நாட்கள் நான் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்கள் அடைவார்கள், மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள் என்று சொல்லப்பட்டதுபடி நம்ம காத்திருக்கும் போது மேல அந்த அபிஷேகத்தை கத்தை இறக்க வைக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததிகளுக்கு அந்த கிருபைகளை கொடுத்து அந்த உன்னதத்தின் ஆவியினால் நிரப்பி அவர்கள் கர்த்தருக்கென்று பயன்படும்படியாக நம்ம ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம பார்க்குறோம், மோசேயுடைய காலகட்டத்தில் அந்த முச்செடி எறிகிற அந்த அனுபவத்தின் மூலமாக சீனாய் மலையில் அக்னியாக அவர் இறங்குறத பார்க்குறோம். கர்மேல் பர்வதத்தில் எலியா பலி செலுத்தின நேரம் இறங்கின காரியங்கள் அக்னியாக இறங்கினதை பார்க்குறது போல நாம் காத்திருக்கும் போது உன்னதத்தின் ஆவியான நம்மேல் பொழியப்படும் போது நம்ம கோழைகளாக இல்லை, பேதைகளை ஞானியாக்குகிற தகப்பன் நம்மை கொண்டும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். ரகசியம் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தோடு நம்ம ஆண்டோடைய பாதத்தில் தரித்திருந்த ஆண்டோருக்காக வைராக்கியமாக நிற்கும் போது தான் முடியும். இல்லைன்னா ஒரு நாள் செய்வோம், மறுநாள் விழுந்துருவோம். இன்னும் கொஞ்ச நாள் வார்த்தைகளை கேட்கப்படும் போது உற்சாகமூட்டப்படுவோம், அனல் மூட்டப்படுவோம். மறுபடியும் நம்ம அப்படியே அந்த காற்றுலேருந்து பலூன்லேருந்து காற்று இறங்கினது போல் நம்முடைய வாழ்க்கை அன்னு தினமும் கர்த்தருக்காக நம்ம திறப்பில் நிற்கிறோம். ஒரே வழி ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவளாக, ஆவியானுடைய வரங்கள்லாம் நிரப்பப்பட்டவளாக ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்கணும். அப்படி நம்ம நிற்கும்போது நாம் மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததிகளின் கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்வார். ஸோ அந்த ஆவியானவரை நம்ம இந்த நாளில் பற்றி கொள்வோம். ஆலயத்திற்கு போகும்போதும் ஆண்டோடைய சமூகத்தில் ஆவியானுடைய துணையோடு காரியங்களை நம்ம செய்வோம். அப்போதான் நம்ம பகுத்தறியப்பட்டவர்களாக வித்தியாசமான பிள்ளைகளாக அந்த உலகத்தில் வாழ முடியும். மற்றவர்களாக ஆச்சரியப்பட்டிருக்கிற அளவுக்கு, சாட்சி சொல்லுகிற அளவுக்கு பேதுரு அப்படி இருந்தவர் இன்னைக்கு இவ்வளவு காரியங்களை செய்கிற அளவுக்கு அவர் மூலமாக அற்புதங்கள், அடையாளங்கள் நடந்த காரியங்கள் எல்லாம் இனி வருகிற நாட்கள் நம்ம தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் நம்மையும் எடுத்து பயன்படுத்தினா நாம் அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போய் அவர் பரலோகத்தில் அவர் பிதாவோடு வலது பக்கத்தில் இருந்து பரிந்து பேசி கொண்டிருக்க இனி வர இருக்கிறார் நம்மை அழைத்து செல்வதற்கு. ஆனால் பரிசுத்த ஆவியான தேற்றவாளன் நம்ம இடத்துல அனுப்பிவிட்டு போயிருக்கிறார். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஸோ அவருடைய சத்தம் கேட்டு நாம் பரிசுத்தமாக வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். பெந்தெகோஸ்தே பெருவிழாவிலே
பெருமழை போலாவி ஊற்றினே. துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை, துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் உந்தன் ஆவியாம். ஆவியின் கொடைகள் வேண்டுமே, அயல் மொழியில் துதிக்க வேண்டுமே. ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும் ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே. ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும் ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. ஆம் தகப்பனே, காத்திருங்க, அமர்ந்துருங்க, நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கன்னு சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறீங்கப்பா. உடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கும் போது உன்னதருடைய பரிசுத்த ஆவியினால் நாங்கள் நிரப்பப்பட்டு பலனடைந்து எங்கள் குடும்பங்களில் மாத்திரமல்ல, எங்களுடைய திருச்சபைகளில் மாத்திரமல்ல, நாங்கள் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் நாங்கள் சாட்சிகளாக இருக்க முடியும். அந்த உன்னதத்தின் ஆவியை மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று சொன்ன தகப்பன் எங்கள் மேலே ஊற்றி நாங்கள் அதிகாரம் படைத்தவர்களாக, வல்லமையை தரித்து கொண்டவர்களாக, தேவனுக்காக வைராக்கியமாக நிற்க எங்களுக்கு உதவிச்சுங்க. உலகத்தில் உபத்திரவம் உண்டு என்று சொன்னீங்களே சுவாமி, சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொண்டு தேவனுக்காக நாங்கள் வைராக்கியமாக நிற்கிறது நிமித்தமாக சுவாமி, அநேகரை ஆண்டவருக்கென்று நாங்கள் ஆண்டவரே ஆதாயம் பண்ணிக்கொள்ள எங்களையும் எடுத்து பயன்படுத்துங்க. பார்க்கிறேன் அபிஷேகத்தால் நிரப்பியப்பா, எங்களை பயன்படுத்துங்கப்பா. அப்பா, அவருடைய கருத்தில் முற்றிலும் 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 ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஒருவேளை இன்னும் சுவாமி நாங்கள் கர்த்தாவே பாவங்கள்னால, கர்த்தாவே சாபங்களினால அப்பா குந்தி நடந்து கொண்டிருப்போமா, இந்த காலை நேரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. ஆவியானவரை நீங்கள் இறங்கி வரும்போது விடுதலை உண்டு சுவாமி. ஆவியானவர் எங்கு உண்டு அங்கே விடுதலை உண்டு சுவாமி. அப்பா, நீர் கர்த்தாவே, நீர் கண்டித்து உணர்த்துகிறவர் சுவாமி. நீர் எங்களை நல்வழிப்படுத்துகிறவர், சத்தியத்தின் வழியில் நடத்துகிறவர் அப்பா. அந்த கிருபையினால் எங்களை நிரப்பி, உடைய வரங்களினால், ஆவியின் வரங்களினால் நிரப்பியப்பா அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரங்களை எடுத்து பயன்படுத்த போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆலயத்தில் போய் அந்த கிருபைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவர் தந்திருக்கிற வரங்களை போர்க்கெடுத்து விடாதபடிக்கும் அனல் மூட்டி எழுப்பிவிட அனுதினமும் எங்களுக்கு கிருபை தந்துருங்க. ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதி கனமயமே உமக்கே செலுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம். இந்த நாளும் ஆலயத்தில் சென்றுமை துதித்து ஸ்தோத்தரித்து தேவன் நாங்கள் உறுதியாய் பற்றி கொண்டு மக்கள் சாட்சிகளாக இருக்க உதவிச்சு. நம்முடைய வார்த்தையை நாங்கள் நிரப்புங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவையே கேட்குற நல்ல பிதாவே, ஆமென்.